Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பக்தி பெருகில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. இப்போ மியூசிக் காலேஜில் வந்து நாங்கள் போகிறோம்னா டெய்லி வந்து எங்கள் வாத்தியார் காலை தொட்டு கும்பிடுவோம். அது என்னன்னா அவங்களோட நல்ல வைப்ரேஷன் உன்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, அது உனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சிவபெருமானை பத்தி பாடிட்டீங்க, அப்படியே பெருமாளை பத்தியும் ஒரு பாடல் எங்களுக்காக. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. தமிழ், தெலுங்கு, கன்னடாலாம் பாடிட்டு இருக்கேன். திரையிசை பயணமும் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து இறையருள், ரசிகர்களின் ஆசீர்வாதம். ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசம். சார், நீங்க முதல்ல பாடின பாடல், அதுவும் முதல்ல இதுதான் நான் வந்து பாடினேன், மைக் எடுத்து பாடின பாடல் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா சார்? சின்ன தம்பி திரைப்படத்தில் முப்பாத்தம்மன் கோயில் டி நகர், அங்கே வந்து முதல் மேடை எங்கள் மாமா கொடுத்த மேடை சின்ன தம்பி திரைப்படம். துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எச பாட. இதுதான் மேடையில் நான் பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு. சார், இப்போ இந்த ஒட்டுமொத்த உங்களுடைய இந்த அனுபவம், இந்த இசை அனுபவம், இதிலிருந்து நீங்க உங்களுக்குன்னு சில பாடங்களை எடுத்திருப்பீங்க இல்லையா? நிறைய இருக்குது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நிறைய பாட்டு கேட்கணும், அப்புறம் நிறைய பாட்டு வந்து மனப்பாடம் பண்ணிடணும். இன்னொன்று வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ மியூசிக் காலேஜில் வந்து நாங்கள் போகிறோம்னா டெய்லி வந்து எங்கள் வாத்தியார் காலை தொட்டு கும்பிடுவோம். அது வந்து அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. இன்னொரு வாத்தியார் வந்தார்னா கூட அவர் காலில் விழுடான்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா குரு மரியாதை. அவங்களாம் குருகுல வாசம் படித்து வந்தவங்க. அது என்னென்னா அவங்களோட நல்ல வைப்ரேஷன் உன்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களே, அது உனக்கு ரொம்ப முக்கியம்டான்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். அதனால் வந்து நாங்கள் ஜென்ரலாகவே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். என்னோட வயசில் பெரியவங்கன்னா கூட நான் மரியாதை கொடுத்து பேசுவேன். மியூசிக் சம்மந்தமாக இல்லாமல் இருக்காங்களா, பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். முக்கியமாக நான் இத்தனை வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது வந்து அன்பு தான் உலகை வெல்லும். எம்எஸ்வி ஐயா அதான் சொல்கிறார் நிறைய பாட்டில் கூட, அன்பு தான் ஜெயிக்கும், மனிதனாயிரம் சொல்கிறார். சார், இப்போ சங்கீத வித்வான் அந்த படிநிலையில் நீங்கள் வந்துட்டீங்க, அதை ரீச் அவுட் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஒரு ஆசிரியராக இந்த சங்கீதத்தை வந்து முழு மூச்சாக ப்ரொஃபஷ்னலாக கேரியராக எடுத்து படிக்கணும்னா எத்தனை வருடங்கள் சார் இதனுடைய இந்த பயணம்ங்கிறது? எத்தனை வருடம்? இப்போது டிப்ளமோ இன் மியூசிக்னா 3 இயர்ஸ் படிக்கணும். நம்ம அடையாறு மியூசிக் காலேஜில் வந்து இப்போது எம்ஏ மியூசிக், பிஏ மியூசிக், எம்ஏ மியூசிக், எம்ஃபில், பிஹெச்டி கூட வந்துடுச்சு. டிப்ளமோ இன் மியூசிக் 3 வருஷம், பிஏ மியூசிக் அந்த மாதிரி 3 வருஷம், எம்ஏ மியூசிக் 2 வருஷம், அப்புறம் எம்ஃபில்னு நம்ம ரிசர்ச் பண்ணோம் இல்லையா, அது 2-3 வருஷம் ஆகும். டாக்டரேட்லாம் ஒரு 3-4 வருஷம் ஆகும். அது ஆர்வமாக படித்தாங்கன்னா அது வந்து தேடல் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து அவங்க வந்து பிஹெச்டி வரைக்கும் கிளியர் பண்ணுறாங்க. தோராயமாக ஒரு 10 வருடம். ஆமாம் ஆகும். சார், இப்போது இந்த சங்கீதம் அப்படின்னு வர்றப்ப இந்த ஒரு ஒரு படிநிலைகள் இருக்கு இல்லையா? இது வந்து சின்ன வயசுலேயே நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து பாப்பாங்கெல்லாம் பாடுவாங்க, இயல்பாகவே பாடுவாங்க. அதாவது டிவி பார்க்குறாங்க, அவங்க ஏதோ ஒரு பாட்டு வந்ததுன்னா அதை ஹம் பண்ணுறதோ, அதை அப்படியே பாடுறதோ, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் ரொம்ப அபூர்வமாக அதிசயமாலாம் இருக்குது சின்ன குழந்தைங்க பாடுறது. ஸோ அவங்களுக்கான அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குல்ல, அது எப்படி கொடுக்குறது சார்? நல்ல குருவாக தேடி போகணும். இப்போது நிறைய யூடியூப்பில் கூட நிறைய வந்து கிளாஸஸ் வந்துட்டுருக்கு. அதில் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி அவங்களே கூட ஃபாலோ பண்ணலாம். ஆனால் என்ன தான் நம்ம ஆன்லைனில் கற்றுக்கிட்டாலும் குருக்கிட்ட நேராக போய் கற்றுக்கிற வழி வரவே வராது. ஸோ நல்ல குருவை தேடி போகலாம். இயலாதவர்கள், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய சோஷியல் மீடியா, யூடியூப்பில் ப்ராப்பரான டீச்சர்ஸே இருக்காங்க, ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். ஆனால் என்னோட அபிப்பிராயம் வந்து நேரில் போய் கற்றுக்கிட்டா இன்னும் நல்லா வந்து குரு கண் பார்வை, நம்ம கண்ணை பார்க்குதில்ல, அந்த ஐ கான்டாக்ட்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து உண்மை தான். ஸோ சங்கீதத்துக்கு அது ரொம்ப முக்கியம். அப்படியும் கற்றுக்கலாம் குருக்கிட்ட போயிட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் யூடியூப் பார்த்து கூட நம்ம கற்றுக்கலாம். நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை பாடலாகட்டும், வேல்மாறலாகட்டும், உங்களுடைய குரலில் வந்த பாடல்கள் பற்றி உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள்லாம், உங்களுடைய பாடல்களை கேட்டுட்டு உங்கள் முகம் தெரியாமல் இருக்கலாம். இப்போ சமீப காலமாக நீங்கள் தான் பாடுறீங்க அப்படிங்கிறது தெரியுது.
நிறைய பேர் மனம் உருகியிருப்பாங்க, அழுதுருப்பாங்க அந்த பாடலை கேட்டு. உள்ளே வந்து அவங்களுக்கு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்கள்லாம் நடந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன சார்? எல்லாருக்கும் முதல்ல நன்றி. நான் வந்து சின்ன கருவி தான், பாட வைத்தவர் சிவபெருமான் தான். என் பாட்டை கேட்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்க. காலையில் வந்து சுப்ரபாதம், கந்தசஷ்டி கவசம், அந்த வரிசையில் நான் பாடின பாட்டையும் கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் நன்றியை தவிர வேறு எதுவும் நான் சொல்ல முடியாது. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இறைவனுக்கும் நன்றி. சார், இப்போது ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை பாடல் வந்து உங்களை வந்து பக்குவப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நானே நிறைய மாற்றம் ஆயிருக்கேன் அந்த பாடலுக்கு பிறகு, இந்த பாடல் பாடின பிறகு அப்படின்னீங்க. அதே குரலில் எங்களுக்காக வேற ஏதாவது ஒரு பாடல் பாட முடியுமா சார்? பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. ஓம் நம சிவாய. புல்லரிக்குது. சிவபெருமானை பற்றி பாடிட்டீங்க, அப்படியே பெருமாளை பற்றியும் ஒரு பாடல் எங்களுக்காக. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசம் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அடுத்தடுத்து நீங்கள் எப்போ வந்து பாடல் பாட போகிறீங்க? அது சினிமாவாக இருந்தாலும் சரி, பக்தி இன்னிசையாக இருந்தாலும் சரி, உங்களிடமிருந்து அடுத்த பாடல் எப்போது வரும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்புக்குள்ளாக இருக்காங்க மக்கள். உங்களுடைய பதிலுக்காக வெயிட்டிங் சார். ஆக்சுவலாக நிறைய பெரியவங்க, ஆன்மீக பெரியவர்கள், இசை ரசிகர்கள்லாம் வந்து நீங்கள் ரொம்ப வந்து கேப் விட்றீங்க, உங்கள் பாட்டு நாங்கள் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கோம், எங்களுக்கு வந்து நிறைய பாட்டை நீங்கள் பாடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கலாட்டா டிவைன் சார்பாக நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக வந்து உங்கள் ஆசையோடு நான் வந்து மாதத்துக்கு ஒரு முழு பாடல் 2 பாட்டாவது குறைஞ்சபட்சம் நான் உங்களுக்காக பாடுறேங்க. இப்போ இந்த பாடல்கள் வந்து எங்கே கேட்கலாம்? இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், ஒரு பிளாட்ஃபார்மில் பாடிட்டு இருக்கீங்க. எங்கே உங்களுடைய பாடல் அது மாதத்துக்கு 2 பாடல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். எங்கே கேட்கலாம் சார்? என்னோட கோல்டு தேவராஜ் யூடியூப் சேனலில் நீங்கள் மாதத்துக்கு 2 பாட்டு முழு பாட்டு டிவைனில் நீங்கள் கேட்கலாங்க. பக்தி இன்னிசை ஒரு பக்கம், அடுத்து திரைப்பட பாடல்கள் வாய்ப்புகள் எப்படி வந்துக்கிட்டு இருக்கா, என்ன மாதிரி இருக்குது? நிறைய பாடிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடாலாம் பாடிக்கிட்டு இருக்கேன். திரையிசை பயணமும் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. பக்தி இசையும் வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. எல்லாம் வந்து இறையருள், ரசிகர்களின் ஆசீர்வாதம். நிறைய வந்து வெளிநாடுகளுக்கு சென்று நான் வந்து இசை நிகழ்ச்சி, பக்தி இசை நிகழ்ச்சி பாடணும், திரை இசை நிகழ்ச்சி பாடணும்னு ஆசையாக இருக்குது. அது கலாட்டா டிவைனில் வந்து நான் பேட்டி கொடுத்த நேரம் நிறைய பேர் என்னை கூப்பிடுவாங்க, நான் நம்புகிறேன். நன்றி. சபரிமலைக்கு ஒரு அறிவராசனம் எப்படி யேசுதாஸ் சார் வந்து அங்கே சன்னிதானத்துக்குள்ளே போய் பகவான்கிட்டயே வந்து பாடுறாரோ, அதே மாதிரி அண்ணாமலையார்கிட்ட போய் நீங்கள் இந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை பாடலை பாடணும்னு இந்த நேர்காணலில் ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க. அதுவும் விரைவிலேயே இறைவன் வந்து இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஹிட்டாக்கின இறைவன் அந்த வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்களும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த உங்களுடைய டிவைன் ஜேர்னி, உங்களுடைய இந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரசிகர்களுக்கும், ஆன்மீக பெரியவர்களுக்கும், இறைவனுக்கும், கலாட்டா டிவைனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். ஓம் நம சிவாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.